விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிதான் சொல்லி ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எவ்வளோ உயரமாக இருக்கிறாருன்னு முக்கியம் இல்லை சகோ, எந்த உயரத்தில் நிற்கிறார் அப்படின்றது தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டாரு சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டெம்பா பஹூமா. இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா எனக்கு டெம்பா அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம், டெம்பான்னா என்ன அர்த்தம்னா நம்பிக்கை, ஹோப். அவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா, நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு மனுஷன் ரியலாகவே தெம்பா இருப்பாருங்க. நிறைய பேர் சவுத் ஆப்பிரிக்கா சோக்கர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட ஷோஸில் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதை அவங்க உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபில் பதிவுல சொல்லிட்டு இருந்தேன், இந்தியாவுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் சைடு சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற போது நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சகோ. இன்ஃபேக்ட் ஃபைனல்ஸ்லேயே T20 கேமில் சோக் பண்ணி தான் விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது சகோ. முன்னாடிலாம் ஃபைனல்ஸே வராத டீம் ஃபைனல்ஸ் அங்கே தோக்குறாங்க அப்படின்ற போது இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10வது படியில் சறுக்கணுமா, இப்போ 2வது படி வரைக்கும் வந்துட்டு தான் சறுக்கிறான் அப்படின்ற போது அது ஒரு முன்னேற்றம் நம்ம பார்க்குறோம். இதனால தான் நான் சொன்னேன், என்றைக்கும் அதை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற போது சீக்கிரம் கொடியை நட ஆரம்பிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அது இந்த WTCயில் தெரிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. வாழ்த்துக்கள். இந்த சோக்கர்ஸ்ன்ற டேகை ரொம்ப நாளாக ஒரு பாரமாக சுமந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை இறக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு டெம்பா பஹூமா சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரும் மார்க்கரும் பேட்டிங் ஆடும் பொழுது ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க காது படவே அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினார்கள் இந்த மேட்ச்ல, சோக்கர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு அவரும் ஒரு டீமும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரே மாசத்துல பாருங்க 2 அணிகள் ரொம்ப வருஷமா போராடி ஒரு கை கேட்டினது வாய் கேட்டலையா அப்படின்ற மாதிரி இருந்த 2 அணிகள் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று IPL RCB பார்த்தோம், இப்போ WTCயில் ஒரு ICC ட்ராஃபியை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பொழுது இது சின்னதாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முயற்சியை ரொம்ப நாளாக தொடர்ந்து பண்ணும்பொழுது எல்லைக்கோட்டை தொட்டே ஆகணும், மாதிரி வழி இல்லை. இது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் சகோ முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், நடுவில் விதி வரும், டபக்கு நம்ம தள்ளி விடும். ஆஹா தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் பேக் அவுட் அடிக்காமல் திருப்பி எழுந்து நான் வரேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுனா 4-5 வாட்டி தள்ளி விடும். அதுக்கப்புறம் பார்க்கணும் விதியே டயர்ட் ஆகும், யோ என்னையா எவ்வளோ தள்ளி விட்டாலும் இவன் வந்துட்டே இருக்கான் திருப்பி, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழி விட்டுரும். அதுதான் நம்ம, அதனால தான் அந்த முயற்சியை என்றைக்குமே கைவிடக்கூடாது சகோ. ஸோ ரொம்ப நாள் போராடி இந்த வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. வாழ்த்துக்கள். அவங்க கிரிக்கெட் உலகத்தின் ஆதிக்கம் இப்போதான் தொடங்க போகுதா அப்படின்றது காலம் பதில் சொல்லும். ஆனால் ஒன்று சகோ, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா முயற்சியை கை விட்டுறாதீங்க. ஏன்னா அதற்கு முயற்சி வெற்றியை தரும், ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஹேவ் அ நைஸ் ஈவினிங் அண்ட் ஸ்டே டியூன் சகோ.